வணக்கம் நண்பர்களே. ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். நண்பர்களே, இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்துள்ளவர் ஜோதிட கலாவாணி ஜெயகௌரி எம்ஏ எம்பில் அவர்கள். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். நமது அன்பர்கள் சில சந்தேகங்களை கேட்டுள்ளார்கள் ஐயா. ராகு கேதுக்களை பற்றி முதலில் விவரமாக சொல்லுங்கள் ஐயா. ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுக்களை பற்றி நிறைய ஜோதிடர்கள், நிறைய ஜோதிட வல்லுநர்கள், அறிஞர்கள் கூறி வைத்துள்ளார்கள். தற்பொழுது ராகு கேதுக்கள் என்றாலே பயப்படக்கூடிய சூழலில்தான் இன்று மக்கள் உள்ளார்கள். ஏனென்றால் சில ஜோதிடர்கள் ராகு கேதுக்களை பற்றி முழுதும் அறிந்து கொள்ளாமல், ராகு கேதுக்கள் என்றால் தீய கிரகம், அவைகள் தீயவைகள் தான் செய்வார்கள், தீயவை தான் தருவார்கள் என்று மக்களிடத்தில் பரப்பி வைத்துள்ளதால் மக்கள் இன்று ராகு கேதுக்கள் என்றாலே ஒரு அச்சத்துடன் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள முடிகிறது. ஆனால் ராகு கேதுக்கள் நன்மையும் தருவார்கள் என்பது பலருக்கு தெரியாது. சரி, இந்த ராகு கேதுக்கள் யார் என்று கேட்டீர்களேயானால், இந்த ராகு கேதுக்கள் என்பது கிரகத்தின் அந்தஸ்து பெறாதவை. இவைகள் கிரகங்கள் அல்ல. ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், இவர்களுக்கு உருவம் அல்ல. சயின்ஸ் முறையில் இவர்கள் ஒரு கரும்புள்ளி என்று அறிவியல் அறிக்கையில் கூறுகிறார்கள். நமது ஜோதிட கலைத்துறையில் புராணத்தில் ராகு கேதுக்கள் என்பவர்கள் பாம்பின் வடிவங்கள், பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது, மனித தலையும் பாம்பின் உடலும் கொண்டது என்று நமது புராணத்தில் சொல்லி வைத்துள்ளார்கள். எனவே இந்த ராகு கேதுக்களுக்கு கிரக அந்தஸ்துகள் இல்லை என்றாலும் கிரகங்களையே தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்தவர்கள். சூரியன் கிரகம் உட்பட அத்துணை கிரகத்தையும் தன் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்த கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் தான். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் தீய பலன்களை மட்டும்தான் தருமா? நாகதோஷம் என்று சொல்லி அனைவரும் பயப்படுகிறார்கள். இதற்கான விளக்கத்தை சொல்ல முடியும்? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அதுதான் நான் முன்பே சொன்னது போல், ராகு கேதுக்கள் என்றாலே தீய கிரகங்கள் தான் என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அப்படி அல்ல. ராகு கேதுக்கள் நன்மையும் தருவாங்க. இன்னும் சொல்ல போனால், ராகு கேதுக்கள் ஒருவரின் ஜாதகத்தில் சரியான இடத்தில் அமைய பெற்றுவிட்டால் அவர்கள்தான் கோடீஸ்வரர்கள், அவர்கள்தான் உலக புகழ் பெற்றவர்களாக விளங்க முடியும். அந்த அளவிற்கு மிக உன்னதத்தையும் மிக அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் எவ்வாறு மக்களுக்கு நன்மை தருகிறார்கள் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன். இப்பொழுது ராகு கேதுக்கள் லக்னத்தில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவர் லக்னத்தில் இருக்கும் பொழுது லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து அதை குரு பார்த்தார் என்றால் அவர்தான் இந்த உலகத்தில் ஆளக்கூடியவர். அத்துணை செல்வங்களும் அதிகாரங்களும் அவர் காலடியில் தான் இருக்கும். அப்பேற்பட்ட மகத்துவத்தை ராகு பகவான் செய்கிறார். எப்படி ஐயா? லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார், குரு இருக்கிறார், அப்போ இவர்களும் சேர்ந்து தானே தர முடியும், நீங்கள் ராகுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ராகுவின் தன்மை அதுதான். எந்த இடத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த இடத்தின் தன்மையை உள்வாங்கிக் கொள்வார். எந்த கிரகத்தோடு அமர்ந்துள்ளாரோ அவர்களின் தன்மையும் உள்வாங்கிக் கொள்வார். எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அவர்களின் தன்மையும் உள்வாங்கிக் கொள்வார். அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு தனது ஸ்டைலில் செய்வார். இது முக்கியம். ராகு கேது அத்தனை கிரகங்களையும் உள்வாங்கினாலும் அவரவர்கள் குணாதிசயத்தில் செய்ய மாட்டார்.
தனது குணாதிசயத்தில் தான் செய்வார். இது ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் நிறைய ஜோதிடர்கள் சோபித்து போய் விடுகிறார்கள். அப்பேற்பட்ட கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். அது அந்த லக்னம் மகர லக்னமாவோ அல்லது கும்ப லக்னமாகவோ இருந்தால் சனி பகவான் வந்து லக்னாதிபதியாக வருவார். வருவது. அப்ப ராகுவுடன் இணைந்து அவர் செய்வது நல்ல பலன்களை தருவாரா? ராகு, அதைத்தான் சொன்னேன் நான். லக்னாதிபதியோட இணையும் பொழுது லக்னாதிபதியின் தன்மையும் உள்வாங்கிக் கொள்வார், சனி பகவானின் தன்மையும் உள்வாங்கிக் கொள்வார். இதில் தான் கவனம் தேவை. நீங்கள் லக்னாதிபதி மட்டும்தான் பார்ப்பீர்கள், ஆனால் சனி பகவானின் தனித்துவம் என்று ஒன்று உள்ளது. அப்போ சனி பகவானோடு இணைவதனால் சனி பகவானின் தன்மையும் வாங்கிக் கொள்வார், அவர் லக்னாதிபதியாக இருப்பதனால் லக்னாதிபதியின் தன்மையும் வாங்கிக் கொள்வார். இரண்டோடைய வேலைப்பாடுகளும் செய்வார். அவர் மகரத்தில் அமர்ந்ததால் அல்லது கும்பத்தில் அமர்ந்ததால் அந்த ராசிகளின் தன்மையையும் வெளிப்படுத்துவார். அதனால்தான் ராகுவிற்கு அவ்வளவு அளப்பரிய பலம். ராகுவை பற்றி அனைத்தும் புரிந்து கொண்டோம். அடுத்து கேது அதே மாதிரி லக்னத்தில் அமர்ந்தால்? கேது ராகுவிட வலிமையானவர். இன்னும் சொல்ல போனால் கிரக யுத்தம் என்று வரும் பொழுது கேதுதான் கிரக யுத்தத்தில் ஜெயிப்பார். கிரகங்களிலே பலம் வாய்ந்தது கேது பகவான் என்பார்கள். கேது பகவான் தான் ஒரு மனிதனுக்கு அனுபவ பாடத்தை கொடுப்பவர் அவர்தான். ஆனால் பார்ப்பவர்களுக்கு கேது கெடுப்பார் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும், நான் ஆய்வு செய்த மட்டிலும், ஒரு மனிதனை மனிதனாக்குவது அவரின் அனுபவம்தான். அந்த அனுபவத்தை தரக்கூடியவர் கேது பகவான். என்னை பொறுத்த மட்டிலும் ராகுவுடைய கேது பகவான் தான் மக்களுக்கு நன்மை தருகிறார் என்றே சொல்கிறேன். ஐயா, திருமண தடைகள் ராகு கேது மூலியமாக வருகிறது என கூறுகிறார்களே, அதற்கான விளக்கம்? இந்த கேள்வி அம்மா நிறைய மக்களிடத்திலிருந்து வருகிறது. நமது அன்பர்களே நிறைய சந்தேகங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ராகு கேதுக்கள் திருமண தடையை ஏற்படுத்துவது என்பது 2ஆம் இடம், லக்னம், அதே போல் 4ஆம் இடம். இந்த இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது மிக கடினமான தோஷத்தை தருகிறார். இதை தாண்டியும் 5ஆம் இடம் உள்ளது, 10ஆம் இடம் உள்ளது. இப்படி இருக்கும் பொழுது இந்த தோஷத்தில் நாம் விடுபட்டுக் கொள்ளலாம். அதாவது 5ஆம் பாவகத்தில் ராகு கேது இருந்தால் பிள்ளைகள் வழியாகத்தான் தொந்தரவு தருவார். இப்போ பிள்ளைகள் கட்டுக்கடங்காத பிள்ளைகள், சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள், ரவுடிகள், பொறுக்கி பிள்ளைகள் என்று, ஊதாரி பிள்ளைகள் என்று, இப்படி பிள்ளைகள் மூலியமாக வரக்கூடிய மன உளைச்சல், அவதிகள், அவஸ்தைகள், இதை புத்திர தோஷம் என்பார்கள். 5இல் ராகு இருந்தால் புத்திர தோஷம் உள்ளது என்பார்கள். அதிலும் கடுமையான புத்திர தோஷம் என்றால் வாரிசு இருக்காமல் கூட போய்விடும். 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் புத்திர தோஷம் தரும். இதில் கேது இருந்தால் கருக்கலைப்பு கண்டிப்பாக நடக்கும். ராகு இருந்தால் தரமாட்டார். கேது இருந்தால் கருக்கலைப்பு அவர்களுக்கு அவசியம் உண்டு. ராகு இருந்தால், கடுமையாக இருந்தால் பிறந்த குழந்தை இறந்துவிடும். ஆனால் கருவிலேயே இறக்க வைக்கக்கூடியவர் கேது பகவான். ராகு பகவான் பிறந்தவுடன் தான் அளிப்பார். 2க்கும் வேறுபாடு இருக்கு. இப்படி ஆனால் லக்னம் 2 அப்படிங்கும் போது அந்த லக்னம் என்பது 7இல் கேது அமர்ந்திருப்பார், 2இல் ராகு இருந்தால், அதே போல் 8இல் கேது இருப்பார். அப்போ 1, 2 தொடர்பு வந்தாலே 7, 8 தொடர்பு கொண்டுவிடும். அப்படி இருக்கும் பொழுது 7, 8 என்பது ஒரு மனிதனுக்கு மரணத்தையும் கண்டத்தையும் தரக்கூடியது. 1, 2 என்பது ஜாதகரும் அவருடைய குடும்பமும். அப்போ இந்த 4 பாவகத்தையும் ராகு கேதுக்கள் கட்டுக்குள் வைத்து விட்டால் அவர்கள் எங்கிருந்து வாழ்வது? அவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும்? அதனால்தான் இந்த பாவங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால்
அவர்கள் உடனடியாக தங்கள் ஜோதிடரை பார்த்து அவருக்கு பரிகாரமோ நிவர்த்தியிலோ செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜாதகருக்கு அதே போல் லக்னத்திலோ 2ஆம் இடத்திலோ ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் ஐயா? ஆமாம். ராகு கேது 2க்கு 2 சில பேர் பொருத்துகிறார்கள். லக்னத்தில் இருந்தால் இங்கே 2இல் இருந்தால் பரவாயில்லை, பரவாயில்லை, லக்னம் 2 2ம் பரவாயில்லை என்றெல்லாம் பொருத்துகிறார்கள். அப்படியெல்லாம் பொருத்தக்கூடாது. லக்னத்தில் இருந்தால் லக்னத்தில் இருப்பவர்களைத்தான் பொருத்த வேண்டும். 2இல் இருந்தால் 2இல் இருப்பவர்களைத்தான் பொருத்த வேண்டும். மாறாக பொருத்தக்கூடாது. அதே போல் லக்னத்தில் உள்ள ராகு கேதுக்களுக்கும் சந்திரனோடு இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கும் பொருத்துகிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் சந்திரன் என்பது மனோகாரகன். அவர் ராசிக்காரகனாக இருந்தாலும் அவர் மனோகாரகன், அவர் உடல்காரகன். உடல் ரீதியாக தொந்தரவு, தொல்லைகள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். லக்னம் என்பது தன்னை பற்றி மட்டுமே, தனக்கு மட்டுமே அது கெடுதல். ஆனால் சந்திரன் என்பது தாயாரையும் கெடுக்கும். உடலை கெடுக்கிறது மட்டுமல்லாமல் தாயாரையும் கெடுக்கும், மாமியாரையும் கெடுக்கும். இப்படியெல்லாம் உள்ளது ராகு கேதுக்கள் அமர்ந்துள்ள நிலையை பொறுத்து. எனவே நல்ல ஜோதிடர்களை பார்த்து திருமண பொருத்தத்தை மட்டும் பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். நான் கேட்க வேண்டும் என நினைத்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்கள் ஐயா. புத்திரப்பேரை பற்றி தான் கேட்க வேண்டும், எனக்கு தோஷத்தை பற்றி கேட்க வேண்டும் நினைத்தேன். அதற்கான பதிலையும் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றிங்க. நன்றி.